வந்திருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கோ? இல்ல கஷ்டமா இருக்குன்னா, ஏன்னா அவ்வளவுதான். மூணையும் இல்ல, வந்து இல்ல. மெயின்டைன் எனக்கு கஷ்டமா பண்றதுன்றது ஒரு இல்ல, எனக்கு பெரிய ஜாலியா விஷயம். இருந்துச்சு. ம். நான் கஷ்டம் நினைச்சா தானே. கண்டிப்பா. எதோ ஒருத்தர் வந்து விரும்பி இதை நான் செய்ய முடியும்னு நினைக்கிறாரோ அது முடியும். கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு பண்ணுறேன். நான் அதை இஷ்டப்பட்டு பண்ணுறேன். நான் இது மட்டும் பண்ண மாட்டேங்க. நீங்கள் வந்து இப்போ நான் ரோட்டில் போகிறேன்னு வச்சுக்கங்களேன், காரில் போய்கிட்டு இருக்கேன். ரோடு டிராஃபிக்னா இறங்கி ரோடை கிளியர் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு வந்து அது பிடிக்கும். இறங்கி பிடிக்கும். செய்யணும்னு நினைப்பீங்க. ஆமாம். இப்போ நேற்று கூட நான் ஒரு வேற ஒரு நண்பர் வண்டியில் போனேன். டிராஃபிக் டி நகரில் இறங்கி நான் ரெடி பண்ணுறேன், சரி பண்ணுறேன். டி நகர்னா அந்த மாம்பழத்தில் அதில் வந்து நான் சரி பண்ணுறேன். அவர் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நானே கார் வந்தெல்லாம் ஓட்டி நிறுத்துவேன். இடையில நான் ஒரு இதே போட்டேன். ஒரு வாட்டி அங்கேருந்து பிடிஎஸ் பஸ் வந்துச்சு, பலவன் பஸ் வந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு மாட்டு வண்டியை விட்டு போயிட்டாங்க. மாட்டு வண்டினா மாடு இல்லாமல் அந்த வண்டியை மட்டும் விட்டு போயிட்டாங்க. அது எடுத்தால் தான் வண்டி போகும். நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வண்டி நிற்கிது, பஸ்ஸும் அங்கேயே நிற்கிது. யாரும் ஒன்றுமே பண்ணல. பைக்கில் இருக்கவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் காரை நிறுத்திட்டு இப்போ வண்டி தள்ளினேன். வண்டி தான் அது ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து டிரைவருக்குலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே உள்ள உட்காந்த பேசஞ்சர்லாம் எனக்கு கை காமிச்சிட்டு போகிறாங்க. நான் அந்த வண்டி எடுத்தோன்னே எல்லா ரோடு கிளியர் ஆகி அப்புறம் நான் வண்டி எடுத்தேன். அதை நான் போட்டேன், நான் ஃபேஸ்புக்லேயே போட்டேன். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இறங்கி கிளியர் பண்ணேன். அது மாதிரி இது வந்து எனக்கு பிடிக்கும். என்னைக்கு வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு செத்து போய்ட்டோன்னு அர்த்தம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை லைக் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஷூட்டிங்கே இல்லைனா கூட காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி எக்ஸசைஸ் பண்ணி 6 மணிக்கு குளிச்சு குங்குமம் வச்சுட்டு ரெடியாக இருப்பேன். என்னை வந்து ஃபைட்டர்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஷூட்டிங்கில் ரெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு ரெஸ்ட்டு? நம்ம ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் அது எனக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. இஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். இப்போ கூட பாருங்கள், இப்போ ஃபைட் மாஸாக பண்ணிகிட்டு இருக்கேன், டைரக்ட் பண்ணுறேன், சொந்த தயாரிக்கிறேன். இன்னொரு படமாக டைரக்ட் பண்ணி அது எடிட்டிங் டப்பிங் போயிட்டுருக்கு. இது மாதிரி கண்டினியூவாக நான் ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கேன். ரெஸ்ட்டு நான் விரும்பலை. படுத்துருக்கிறது சோம்பேறித்தனம், நோய்.